கோபிச்செட்டிப்பாளையத்தில் கூட்டம். ஜெயலலிதாவுடைய ஆட்சி ஏற்கனவே 134 வழக்கு, 126 முறை சிறை. அப்போ இவன் செயல போட்டாலும் அடங்க மாட்டான், வழக்கு போட்டாலும் அடங்க மாட்டான். என்னதான் பண்றது? இவன் கூட்டத்துக்கு மக்கள் யாரும் போக கூடாதுன்னு அம்மையா ஜெயலலிதா தடைய போடுறாங்க. புது தடை இது. உடனே நீதிமன்றம் போறாரு. நீதிமன்றம் போய் நம்ம எப்படி சீமானவர்களுக்கு பழனி பாபா குறித்து கூட்டம் போட அனுமதி மறுக்கப்பட்டு நீதிமன்றம் போனோமோ அப்படி பழனி பாபாவும் நீதிமன்றம் போறாரு. நீதிமன்றத்துல போய் தடையை உடைச்சு கூட்டம் நடத்த அனுமதி வாங்கிறாரு. ஆனா மக்கள் கூட கூடாதுன்னு ஜெயலலிதா சொல்லுது. சரி வேண்டாம், மக்கள் கூட வேண்டாம். இந்தியால உலகத்திலேயே ஒருத்தன் மக்கள் கூட கூடாதுன்னு தடைய போட்ட பிறகு 150 எரும மாடு கட்டி அவர் சொல்றாரு, ஒரு எரும மாடு என் கூட்டத்துக்கு எந்த எரும மாடு வரக்கூடாதுன்னு தடை போட்டுருக்கு. அதனால எரும மாடு ஓன்ட்ட பேசுறேன், ஓன்ட்டையாவது பேசுறேன், மத்த எரும மாடுக்கு புரியாது. 1.5 மணி நேரம் எரும மாட்டுக்கிட்ட அரசியல் பேசிய ஒரே தலைவர் எங்க அண்ணன் பழனி பாபா. அதனால பழனி பாபா கொண்டாடுறோம். சாதாரண ஆள் கிடையாதுங்க, சாதாரண ஆள் கிடையாது. முட்டுக்கு முட்டு எதிர்முட்டு என்று 136 வழக்கு. இப்ப நம்ம வழக்கு போட என்ன பண்ணுவோம்?